தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ளது. அஇஅதிமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் பாஜகவிற்கு 27 தொகுதிகளும் பாமகவிற்கு 18 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதேபோல் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திற்கு 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. தமிழக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் தலைமையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அஇஅதிமுக தலைமை அலுவலகத்தில் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை இன்று நடைபெற்றது. இதில் பாஜக உள்ளிட்ட 3 கட்சிகளுக்கான தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டுள்ளன. இந்த ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தங்கள் கூட்டணிக்குள் எவ்வித கருத்து வேறுபாடும் இல்லை என்றார். கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மற்ற கட்சிகளுக்கான தொகுதி பங்கீடு இன்று இரவுக்குள் இறுதி செய்யப்படும் என குறிப்பிட்ட அவர், சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணி 210 இடங்களில் வெற்றி பெறும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 27 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 சட்டமன்ற தொகுதியில் ஒதுக்கப்பட்டுள்ளன. அம்மா மக்கள் முன்னேற்ற கட்சிக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இன்னும் பல கட்சிகளோடு, எங்கள் கூட்டணியில் வாங்கியிருக்கின்ற பல கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இன்று இரவுக்குள் சுமூகமாக பேச்சுவார்த்தை முடிவு பெற்று அந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதி என்று அறிவிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.